ஹாய் காய்ஸ், அந்த மினி ட்ராமாவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அந்த ட்ராமா பார்த்திங்கன்னா 5 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் ரொம்ப வல்கரால் இல்லை, ஒரு கற்பனை கதை மாதிரி. இது யாரையும் இந்த அளவுக்கும் புண்படுத்தாத கதை தான், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதில் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவங்க இளவரசியும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுலேருந்து இப்போ திரும்ப ஆரம்பிக்குது போன எபிசோட்லேருந்து. அதில் அவர் அவங்க பொண்ணு அவங்க அக்கா ஹஸ்பண்டோட அஃபர் வச்சதை பார்த்து அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவள் ஒரு முறையற்ற பொண்ணு தான், இருந்தாலும் அவனோட தங்கச்சி நீ தான் அவளை பார்த்துக்கணும். நான் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தப்போ எனக்கு எந்த ரூல்ஸ் ரிலேஷன்ஷிப் தெரியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும், நீ தான் இந்த பேலஸ்லேருந்து அவளை பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே சரி டேடின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த மாதம் உனக்கு கல்யாண நாள் வருது, அந்த டைம் நீ எந்த எக்ஸ்கியூஸையும் சொல்லாமல் அவங்க கூட ஒன்று சேருன்னு சொன்னோன்னே என்னது மாதம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க. என்ன மாதம் ஓவல்யூஷன் மாதிரி இது தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் காமிக்கிறாங்க. அவள் கோவமாக அவங்க அக்கா படத்தை வச்சு குத்துன்னு குத்தி, என்னோட அன்பான சிஸ்டர் நீ என்னோட அப்பா உன்னோட அரண்மனை உன்னோட எல்லா பிரின்சஸ் எல்லாத்தையும் நான் அபகரித்து ஆகுவேன், உன்னுடைய முதல் எதிரி நீ தான், உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே கோவத்தை என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே அவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க. வேலை செய்கிறதில்ல அவங்க உட்காந்துக்கிறப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மற்ற 3 பிரின்சஸ் எப்படி மயக்கணும், அதாவது ஆண்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் திடீர்னு கிட்ட நான் என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அவங்கள நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன், இப்போ அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பண்ணமுல, அதனால தான் நான் கேட்டேன். மொத்தம் 3 ஹஸ்பண்டில் இப்போ 4 ஹஸ்பண்ட் சொன்னேன்னா அவர் பதறிட்டார். ஐயோ மகாராணி, நீங்கள் என்னை அதை சேர்த்துக்காதீங்க, நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன், நீங்கள் என்னை கணக்கிலே எடுத்துக்காதீங்க, நான் சும்மா பேருக்கு தான் இருப்பேன், மற்ற இளவரசர்கள் தான் உங்களுக்கு எல்லாமே எப்படி சொன்னோன்னே, ஏய் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறப்போ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிடுங்க மகாராணி இது எடுத்துக்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அடியில் கத்தி வச்சுருக்காங்க. கத்தி குத்த வரப்போ நம்ம ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் காப்பாற்றிடுறாங்க. அவங்கள காப்பாற்றிட்டு அவனை அடிச்சு போட்டு இவன் டிராகன் உலகத்தை சேர்ந்தவன் சொன்னோன்னே அவனும் போர் முறிய 3 மாதம் இருக்குது, திரும்ப அவங்க அடங்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட பாம்பு உலகத்து ராஜா இருக்கான்ல அவன்கிட்ட போகிறாங்க. ஏன்னா அவன் தானே டிராகனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அவன் போனோன்னே உனக்கு எவ்வளோ தைரியம் நான் தான் பொறுமையாக இருக்க சொன்னல, என்ன எதுக்கு அவசரப்படுத்துகிற, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாக்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணல, எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது, அதனால தான் நாங்கள் மூவ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ தலையிடான்னு சொல்லி அவனை கோவமாக அடித்து கீழே தள்ளிட்டாங்க. டிராகன் உலகத்து ராஜாவை காமிக்கிறாரு. வெள்ளை சட்டை போட்டு அப்படியே பார்க்க சூப்பராக இருக்கார். அவர்கிட்ட அவங்க கெஞ்சுறாங்க, எங்களோட இளவரசரை நீங்கள் எப்படி தான் காப்பாற்றணும்னு கெஞ்சுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசியோட அந்த வில்லன் ஹஸ்பண்ட் தான். அவனை காப்பாற்ற சொல்லி டிராகன் கிட்ட கேட்டு அவங்க 2 பேரும் மேட்ச் ஆகிருக்காங்க போல். அடுத்து நம்ம ஹீரோயும் அந்த ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க. அவனை தான் பிடிச்சி அடிச்சிட்டாங்களா பார்த்தா அவங்களை காப்பாற்றுறது நம்ம அந்த ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் தான். கையில் அடிபட்டுருச்சு. அவங்க கட்டு போட்டுவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப அதே சொன்னோன்னா அவரும் அதான் சொல்கிறாரு, நான் உனக்குலாம் செட் ஆக மாட்டேன், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தேனே. இனிமேல் நீ கீழே உட்காரக்கூடாது, என் பக்கத்தில் தான் உட்காரணும், நீ என்னமே ஹஸ்பண்ட், அதுக்குண்டான மரியாதை உனக்கு எப்பவும் கிடக்கு, நீ க்யூட் பையன் சொன்னோன்னே அவருக்கு 2 கொம்பு முளைக்குது. பார்த்தா அவர் ஒரு உல்ஃபு, நீ க்யூட் பிக் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் டாக் கிடையாது, நான் ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சொல்கிறாங்க. அவன் பார்த்து நம்ம பிரின்சஸ் கொஞ்சம் வரப்போ அவர் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பரவாயில்ல, இவன் நல்ல க்யூட் டாகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்மளோட அந்த பாம்பு இளவரசருக்கு நம்ம ஹீரோயின் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க. கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை பார்த்துட்டு அவன் என்ன கேட்குறாரு, இது நீ எனக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தோன்னே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டும் பரவாயில்ல ஸ்வீட் நல்லா தான் இருக்குன்ட்டு சொன்னோன்னே நம்ம அவர் ரொமான்ஸாக பேச ஆரம்பிக்கக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்த ஸ்வீட்டையே பார்த்துட்டு அவங்க போன திசையே பார்த்துட்டு அமைதியாக உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இளவரசரையும் தனித்தனியாக போய் மீட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இளவரசர்கிட்ட போகிறாரு. 2வது இளவரசர் போனோன்னா நூல் எடுத்து அவர் ட்ரெஸ் எல்லாம் உடனே அளவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கும், நான் பண்ணுறதை அமைதியாக பாருங்கன்ட்டு துள்ளி குதிச்சு முன்னாடி பின்னாடி பிடிச்சி இழுத்து அவங்க ட்ரெஸ்ஸோட மொத்த அளவையும் எடுக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா, இல்லை உனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு இப்போ நான் போகிறேன்னு சொல்லி போகிறக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பிரின்சஸுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்க போல, என்னோட பாடியை தொட்டு பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல், நீங்கள் கேட்டால் நான் மொத்தமாக தருவேனே, நீங்கள் எதுக்கு இப்படி விட்டு தொட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து முகம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதறிச்சு, இப்போ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு அளவெடுக்கலான்ட்டு வந்தேன் போங்க அப்படின்ட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. அடுத்து ஃபெதர் இளவரசர்கிட்ட போகிறாங்க.
அவங்கக்கிட்ட ஒரு ட்ராயிங் கொடுக்குறாங்க. இது உனக்காக நான் கொண்டு வந்து அந்த ட்ராயிங் பிடிச்சிருக்கு. ஆமாம் போங்க, நான் அன்றைக்கி கொடுத்தது நீங்கள் இது பண்ணிட்டீங்க, நான் பார்க்கவே வரதில்லை, எங்கூட பேசவே மாட்டேங்கிறீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. ஓ அப்போ உனக்கு இந்த ட்ராயிங் வேணாமா, பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப ப்ரீஷியஸான ட்ராயிங், நீ கேட்டுகிட்டே இருந்தே உனக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தால் பரவாயில்லன்ட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப ஹே எனக்கு பிடிச்சிருக்கு இங்கேயே வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டாங்க போகிறாங்க. இது எல்லாமே அவங்க சிரிச்சிட்டாங்கன்னு ஒளிஞ்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக கரெக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலான்ட்டு அவங்க ஒரு ட்ராயிங் கொண்டு வந்து அந்த ஃபெதர் கிட்ட காமிக்கிறாங்க. இது பார்த்தா அவரோட உருவப்படம் இருக்குது. அவர் அதை மேலேருந்து கீழே பார்த்துட்டு பரவாயில்ல, நேரில் இருக்கிறத விட ஃபோட்டோ ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி இருக்கே, அழகு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கே, சரி இது எப்படி டிசைன் பண்ணுன்னு சொல்லு, நான் வந்து அதை நம்ம இளவரசிக்கு கொடுக்குன்னு சொன்னோன்னா கோவப்பட்டுட்டு ஒன்றும் தேவையில்லை கொண்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து செகண்ட் இளவரசிக்கிட்ட போய் பார்த்துட்டு அது வந்து ஒரு துணி கொண்டு வராங்க, நிறையா துணிஸு நல்லா சில்க்கு மாதிரி கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இது வந்து நான் உங்களுக்காக டிசைன் பண்ணது, இந்த துணி ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப ஸ்மூத்தான ஃபேப்ரிக்கு அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும், கண்டிப்பாக அந்த துணி கொடுங்க, அதில் இளவரசிக்கு சூப்பரான கவுன் எடுத்து போடணும், அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றும் தேவையே இல்லை, ஒன்றும் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அதையே நம்ம சிஸ்டரை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவர் வந்து சிரிச்சிக்கிறாரு அவங்கள பார்த்துட்டு. சரி இவங்க 2 பேரும் செட் ஆகலை, சரி பாம்பு இளவரசனையாவது கைக்குள்ளே போட்டுக்கலான்ட்டு அவங்ககிட்ட போய் நல்லா ஸ்மூத்தான சாப்பாடு கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து சாப்பாடு சொன்னால் பரவாயில்ல சும்மா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாலும் அப்படி நல்லா இருக்கா, ஆமாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் உடனே நம்ம இளவரசிக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே ஒன்று நீங்கள் ஒன்றுமே சாப்பிட வேண்டாம் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு 3 எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சி கோவத்தில் கத்துறாங்க. எல்லோரும் அவளை தான் தலையில் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எப்படியாவது நான் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லி கோபமாக இருக்கிறப்போ சரி இவங்க தான் செட் ஆகலை, அந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் வேலைக்கார மாதிரி தானே, அவனையும் அதை செட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை வர இடத்துல போய் நின்று யோசிச்சு பார்த்து அப்படியே கால் தடுக்கி விட மாதிரி போய் அவங்கள பிடிக்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன் வருது. அப்படியே கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே சந்தோஷம், கனவு சீன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கனவு சீன் எல்லாம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நிஜத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு போய் பேரை தான் சொல்லியிருப்பார், உடனே அட்டாக் பண்ணிட்டாரு. ஐயோ அம்மான்னு சொல்லி தூரம் போய் விழுகிறாங்க. ஓ சாரி நீங்கள் பேர் சொன்னோன்னே என்னை அட்டாக் பண்ண வரீங்கன்னு நினச்சி எனக்கு நான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஐ எம் வெரி சாரி, கை கொடுக்க தூக்கி வருங்கிறது. ஐயோ வேணாம் நீங்கள் இன்னும் தூக்கி விட வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் போகிறீங்களா, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போய்க்கிறேன்ட்டு பயந்துட்டு அந்த அம்மா அங்கேருந்து ஓடிடுது. அங்கே போயிட்டு அதுக்கு தாங்கவே முடியல, சரியான கோபம், என்ன எல்லாத்த விட நான் எந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆகிட்டேன், எல்லாருக்கும் உன்னை தான் பிடிக்குது, என்னையே பிடிக்கல, உன்னை வச்சுக்கிறேன், என்னோட இந்த வெட்டிங் டேவை நீ மறக்க முடியாத நேரம் நான் மாற்றலை, அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிராகன் இளவரசை காமிக்கிறாங்க. அவனை சத்தியை கொடுத்து அந்த யாருக்கு அந்த வில்லன் ஹஸ்பண்டுக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்துட்டு எந்திரிச்சோன்னு பார்த்து வணங்கி, நீங்கள் தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, இனி உங்களுக்கு அடிமை சாசனம் செய்யறது என்னோட வேலை, அங்கே போய் அந்த 4 பிரின்சஸுக்கு நான் யாருன்னு காமிச்சு அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு அவங்க சாம்ராஜ்யத்தை உங்கள் காலடியில் கொண்டு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் இளவரசர்களும் அந்த ராணியும் வந்து அங்கே கார்டனில் இருக்காங்க. அவங்க வந்து கண்ணு கட்டிட்டு விளையாட போகிறாங்க. கண்ணு கட்டிட்டு யாரை தொடுறாங்களோ அவங்கள தான் நைட்டு இளவரசி அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லி அவனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எல்லோரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு நம்ம இளவரசி கண்ணை கட்டிக்கிறாங்க. கண்ணு கட்டு தொட போக யாருமே யாரையும் தொடவில்லை, ஒருத்தர் தொட போக இன்னொருத்தர் வந்து தள்ளி விட்டுறாங்க. அவங்கள துரட்டியும் பரவாயில்ல, மற்றவங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் பிடிச்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வேலைக்காரர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வராரு. அவங்கள போய் துரட்டே நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா வேலைக்காரர் என்னன்னு சொல்லி சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு, உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அவர் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷம் கொடுத்து அவன் செத்து போட்டேன்னு அவன் எப்படி வருவான், சரி நீ இப்போ நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சிஸ்டரையும் அவனையும் காமிக்கிறாங்க. இவங்க வந்து கோபத்தில் உங்களை நான் விட மாட்டேன், உன்னோட அந்த இடத்த நான் பிடிச்சே தீருவேன், உங்கள் எல்லாத்தையும் அழிச்சே தீருவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அதுக்கு நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், இவர் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு சாஞ்சுக்கிறான். நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அவங்கள வந்து அழிச்சே தீரணும், யாருக்குமே என்னை பிடிக்கல, எல்லாருக்குமே அவளை தான் பிடிச்சிருக்கு, எல்லாரும் அவகிட்ட தான் ரொம்ப அடட்டாக இருக்காங்க, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ நான் வந்துட்டல விடு, அவங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி நீயும் நானும் தான் இங்கே ராஜா ராணின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு முக்கியமான இதவா அந்த குளத்துக்கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள பொசிஷனை ஊட்டி வச்சு அவங்கள வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து எல்லாருமே அந்த குளத்துக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அக்கா சாரி, இது நாள் வரைக்கும் இப்படி நடந்தது தப்பு தான், உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும், நான் தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நாசுக்கா அவங்க கையை வந்து தள்ளி விட்டுறாங்க. சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கோவமாக இருக்குது. அதுக்கப்புறம் பேசுகிற பார்த்தா அவன் வந்து அந்த வில்லன் வந்து அங்கே ஒளிஞ்சிருக்கான். ஒரு ஆள் கண்ணு காட்டினோன்னே சுற்றி அம்பு மலையாக பொழியுது. அவங்க எல்லோரும் ராணியை ஹஸ்பண்ட்ஸ் 4 பேர் பாதுகாப்பாக நின்று ராணியை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த அம்புகளை வந்து தள்ளி விடுறாங்க. கடைசியில் பார்த்தா 4
4 பேருமே போய் அந்த குளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, அது வந்து ஒரு கருப்பு கலர் தண்ணி இருக்க மாதிரி இருக்க மேஜிக் குளம். அதில் வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தினோன்னே உடனே நம்ம ராணி பாதுகாத்த முதல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ போய் அவளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் விழுந்துடுறான். 4 பேருக்குமே ராணியை காப்பாற்றுங்க, ராணி பிரின்சஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பாம்பு இளவரசரை வந்து நீச்சல் அடிக்க போகலான்னு போகிறக்குள்ள இவங்க கத்துறதை பார்த்து எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அவளோட டார்கெட் என்னென்னா நம்ம ராணிக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வச்சு அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி வைக்கணும். அதுதான் அவளோட டார்கெட்டு. இது சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம ராணி குதிச்சு எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாங்க. ஃபெதர் பிரின்சஸ் அப்போ தான் லைட்டாக கண்ணு முழிக்கிறாங்க. இவங்க இப்படி ரொம்ப டேஞ்சர்ஸில் இருக்காங்க, இப்படியே இருந்தால் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடிய தன்மை இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்ணு முடிச்சுட்டு பார்த்துட்டு இல்லை ஃபைன் நல்லா தான் இருக்கேன் பிரின்சஸ், நான் நல்லா தான் இருக்கேன், எது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வேலைக்கார வர பிரின்சஸ் செகண்ட் பிரின்சஸ் வந்து உங்கள் பேரையே சொல்லி அண்ணத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன்னா பிரின்சஸ் நான் ஃபைன் தான் நீங்கள் போங்கன்னு ஃபெதர் சொன்னாங்க. இவங்களும் நேராக அங்கே போகிறாங்க. பிரின்சஸ் நீங்கள் எவ்வளோ டேஞ்சரில் இருந்தீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் வந்து உங்களை காப்பாற்றாமல் அவங்கள தான் போய் காப்பாற்றிருக்காங்க, நீங்கள் இதுவுமே அவங்களை கார்னர் பண்ணலன்னு கேட்டோன்னே தப்பு சொல்லணும்னா முதல்ல என் மேலே தப்பு சொல்லணும், நான் தான் ஃபஸ்ட்டு நான் விழுகாமல் எல்லாத்தையும் கூட சேர்த்து விழுக வச்சுருக்கேன், இதில் என் மேலே தப்பு சொல்லணும், அவங்க மேலே இந்த தப்பு இல்லை, அவங்க உயிரை கூட பணம் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்க நினச்சி பெருமைதாப்படணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அவனை போய் பார்த்தா அவன் வந்து செகண்ட் பிரின்சஸ், அவன் வந்து பிரின்சஸ் நீங்கள் வந்துட்டீங்களா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி நெத்தியில் தொட்டு பார்த்துட்டு போய் உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எங்கள் கூடயே இருங்க, நீங்கள் இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு அப்படியே அவர் சிரிச்சிட்டே வந்து அவரோட அந்த வால் போய் அப்படியே அவங்களெல்லாம் குறுகுறுக்குது. அடுத்து 3 பேர் நைட் வந்துட்டுருக்காங்க. பிரின்சஸ் நைட்டு என் கூட தான் என்ன நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றினாங்கன்னு ரொம்ப இது பண்ணாத, அவங்க அந்த நிமிஷத்தில் யார் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னதுக்கு உன்னை செகண்ட் பண்ணாங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் விட பிரின்சஸ்க்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவங்களுக்கு உண்மையான விஷயம் நீ கிடையாது, அவங்களுக்கு யார் பிடிக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், உன்னை நீச்சல் தெரியாதுங்கிறதுக்காக உன்னை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றிருக்காங்க, நீ பக்கத்தில் இருந்து அதனால் காப்பாற்றினாங்க. நான் அப்போ வந்து நீ ஒரு ஒரு ஃபாக்ஸ் என்னையை எதிர்த்து பேசிட்டு சொல்லி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே பாம்பு இளவரசர் வந்துட்டு 2 பேர் கம்முன்னு இருக்கீங்களா, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம நினச்சிட்டு நம்மளே அசிங்க பண்ணோம், பிரின்சஸ் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க நீச்சல் தெரியலன்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நம்ம எப்படி பண்ணுறது, முதல்ல அவங்ககிட்ட போய் சாரி கேட்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் போய் சாரி கேட்குறாங்க. இதில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறா. அவளுக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா அவன் தங்கச்சிக்காரிக்கு அவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க வாங்கன்னு சொன்னா போய் ஒளிஞ்சுன்னு பார்த்தா இவங்க 3 பேர் பிரின்சஸ் ரியலி சாரி, நாங்கள் தண்ணியில் விழுந்துட்டோம், இப்படி சண்டை போட்டோம் பண்ணிட்டுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. இப்போ சிஸ்டருக்கு வந்து செம கோபம் வருது. என்னன்னாலும் சரி லூஸுங்களாக இருப்பானுங்க போல், அவட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். நீங்கள் வேலைக்காரி சொல்கிறா, அவங்க நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து டோமன் பிரின்சஸ், அவங்க வந்து அதில் வந்து லாயல்ட்டியாக உண்மையாக அடிமையாக இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அப்போ அந்த டோமன் பிரின்சஸ் இந்த வேலையை நான் பறிச்சுப்பேன், அப்போ எல்லோரும் எங்கிட்ட அடிமையாக இருப்பாங்க, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து அவங்க இப்போ ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜா வந்து மக்கள் முன்னாடி இருக்காங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, போர் வந்து கிட்ட வந்துருச்சு, ஆனால் நம்ம இளவரசியோட அந்த சீல் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, இது வந்து ஒரு குட் சாய்ஸ் மாதிரி தெரியலன்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பெரிய படித்தவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுறேன்னு தெரியல, 2 மகாராணி இருக்காங்க, இப்போ 2 பேரில் யாரோ ஒருத்தர் வரணும்ல, அதுக்கு நீங்கள் தான் எதை முடிவு பண்ணணும், மக்களை பற்றி நல்லா யோசிப்பேன் எங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே உடனே அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா, அப்பாட்ட வந்துச்சு, அப்பா சின்ன வயசுலேருந்து அக்கா மட்டும்தான் மகாராணி பிரின்சஸாக வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சா, நான் மக்கள் சேஃப்டிக்காக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ திடீர்னு அக்காவோட இடத்த எனக்கு கொடுக்கறதுனா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே நடிக்கிறா. உடனே வந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு நீ என்ன சொல்லன்னு கேட்டதுக்கு நான் வந்து இந்த காம்படிஷனுக்கு ஒத்துக்கிறேன், அதாவது 2 பேருக்கும் காம்படிஷன் வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இளவரசியாக போடுறது. இவங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஒத்துக்கிட்டோன்னே கிட்ட போய் ஓகே நீங்கள் ஒத்துக்கிட்டாங்காட்டி, ஆனால் லூசர் வந்து ஜெயிச்சவங்களோட டேட்டோவை வந்து அவங்க நெத்தியில் ஒட்டிக்கணும், அவங்களோட சிம்பிளை வந்து நெத்தியில் ஒட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சும்மாவா, அதே தான் உனக்கும் சிஸ்டர், நீயும் அதே மாதிரி தான் பண்ணுன்னு சொன்னோன்னே சரின்ட்டு போயிடுறாங்க. அடுத்த காம்படிஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சொல்கிறாங்க இது வந்து 3ஆக பிரிக்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, 2வது வாரியர் சண்டை போடுறது, 3வது மக்கள்கிட்ட வந்து உங்கள் ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணுறது சொல்லிட்டு ஹஸ்பண்ட்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கள படிக்கிற கொடுத்து அப்படியே விசிறி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்து தங்கமாக பார்த்து நாட்கள் பாட்டுக்கு போக போட்டியை ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2 பேர்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளோட போர்க் சமயத்தில் இந்த மிலிட்ரிக்கு வர ஃபுட்டோட குறைபாட்டை வந்து நம்ம எப்படி தீர்க்கலாம், அவங்க 2 பேருக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கேட்குறாங்க. அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்கிறா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இல்லை, நம்ம போர் வரும்போது எதுகளோட ஃபுட்டை வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, இது ஈஸியாக சால்வ் ஆயிருமேன்னு சொல்லி சொன்னோன்னா அங்கே இருந்தவங்கள பற்றியா நம்ம மகாராணிக்கு எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பிரின்சஸ் கிட்ட கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு
எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இது என்னென்னா, இது நம்ம வந்து கொள்ளையிடுறதுனால என்ன வருது, பற்றாக்குறை நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் நம்ம போய் கொள்ளையிடணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இருக்கிறத வந்து கம்மி பண்ணாமல் நிறையா பிளான்டிங் நட்டு குதிரைகளுக்கு வந்து தானியங்கள் கொடுக்காம அதுகளுக்கு அந்த புல் வகை சார்ந்தது, பருப்பு வகை சார்ந்ததெல்லாம் கொடுத்தோம்னா அதுகளுக்கு ஃபுட்டும் சீக்கிரம் கிடச்சிடும். நமக்கும் வந்து நிறைய ஃபுட்டு வச்சுக்கலாம். அடுத்தவங்களோட போய் கொள்ளை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட ஃபுட்டை வந்து இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சொன்னோன்னே எல்லோரும் ஹஸ்பண்ட்ஸ் வந்து அப்படியே கை தட்டுறாங்க. அவங்களுக்கு ஜாலி, நம்ம பிரின்சஸ் சூப்பராக சொல்லிட்டாங்கன்னு. தங்கச்சிக்கு பார்த்தா பொறாமையாக இருக்குது. நம்ம பிரின்சஸும் எனக்கு வந்து 3 சொன்னதான் சரின்னு படுது, அவள் தான் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் தான் சரி, அவள் சொன்னதான் கரெக்டு, இந்த போட்டியில் அவள் தான் ஜெயிச்சேன்னு சொன்னோன்னே இவளுக்கு மூஞ்சியே இல்லை. அடுத்த போட்டி பார்த்தாங்கன்னா வாரியர் சண்டை போடுறது. ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட்டு சக்தி மூலமாக கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்ததை வந்து அப்படியே இது பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறப்ப அதில் ஜெயிக்கிறாங்க. அடுத்து வாலில் 2 பேரும் வால் பண்ணி நம்ம ஹீரோ தானே சொல்லி கொடுத்துருப்பாரு, பாம்பு தலைவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படியே வந்து வாழை சுற்றி அதை அடித்து பார்த்து நம்ம தங்கச்சிக்காரு கீழே விழுந்துருவா. ஆனால் அவள் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவா, ஒரு குண்டனை நிற்க வச்சு அவள் காலை தட்டியோட சொல்லி கீழே விழுந்துருவா. அந்த சமயம் பார்த்து கத்தி எடுத்து அவளை அடித்து அவள் கீழே விழுந்துருவா, தோற்று போயிடுவா. நீ தோத்துட்டேன்னு சொன்னா இதில் நீ சீட்டிங் பண்ணி பண்ணுற, இல்லை நான் நேர்மையாக தான் பண்ணேன், நீ தோத்துட்டேன்னு சொன்னா அவங்க அப்பா வந்து 2 பேரும் ஒவ்வொன்றில் ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து மக்களோட ரெப்புடேஷன் சம்மந்தமானது. அதனால மக்களோட ரெப்புடேஷன் யாருக்கு அதிகமாக கிடைக்குதோ அவங்க தான் வின்னிங்னு சொன்னோன்னே 2 பேருக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது. அடுத்து நம்மளோட வில்லன் ஹஸ்பண்டும் தங்கச்சிக்காரியும் போய் அந்த வில்லனை யார், டிராகன் தலைவனை போய் நேராக பார்க்குறாங்க. இந்த டிராகன் மகாராஜாவை பார்க்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். நீ டோமன் இளவரசி 2வது இளவரசி தானே, நீ ஹெல்ப் பண்ண வந்துட்டு நான் நம்பவே நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே, எங்களோட டிராகன் உலகத்தில் இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நம்மளோட டிராகனுக்கு டோமனுக்கு என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்க போகுது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாமே, மற்ற 3 எம்ப்ளாயின் நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலான்னு சொன்னோன்னே அவன் உடனே சிரிக்கிறான். பரவாயில்ல, இந்த மாதிரி அறிவுள்ள மக்கள் தான் நான் எதிர்பார்க்குறேன், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கூட்டி சேர்ந்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து கத்தியால் தாக்குனாங்கல்ல, அவங்க சீரியஸாக போயிட்டாங்க. அவங்கள வந்து போகவே முடியாதுன்னு சொல்லி அந்த மருத்துவர் வந்து சொன்னோன்னா பிரின்சஸ் 4 பேருக்குமே பயமாயிருச்சு. நம்மளோட முதல் ஹஸ்பண்ட் வந்து தூக்கி உட்கார வச்சு தோளில் சாஞ்சிக்கிட்டு அவங்கள ஒன்றும் பயப்படாதீங்க நான் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போ தான் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இது என்னோட வாழ்வோட கடைசி நாள்னு எனக்கு தெரியுது, யாருமே சீண்ட முடியாத ஒரு பொருளான பொண்ணை நான் இருந்தேன், ஆனால் இப்போ உங்கள் 3 பேரையும் எனக்கு துணையாக இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இந்த உலகத்தில் இல்லாட்டியும் உங்களை நினச்சி நான் பெருமைப்படுவேன்னு சொன்னேன்னா, இளவரசி கண்டிப்பாக நான் உங்களை சாக விட மாட்டேன்னு சொல்லி அந்த லாயோ சொல்கிறாங்க. லாயோனா அந்த இவன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். சொன்னோன்னே நீ என்ன பண்ணுற, உனக்காக நீ உயிரை காப்பாற்ற போகிறேன்னு கேட்டேன்னா, ஆமாம், பிளட் ஃபார் பிளட், லைஃப் ஃபார் லைஃப். இந்த ஃபாக்ஸ் உலகத்தில் இவங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் கூட இருந்துச்சுன்னா அவங்க உயிரை கொடுத்து பிளட் மூலமாக இவங்களை காப்பாற்றலாம், அதை தான் சொல்லணும்னு சொன்னேன். இங்கே பாரு, நீ உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றக்கூடாது, நான் வந்து டோமனில் வரிசை உனக்கு ஆர்டர் போடுறேன், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே பண்ணிட்டு சொல்லி அவங்க மாண்டலையே அடித்து மயக்க வச்சுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, உண்மையை நீ இப்படி பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே, எங்களோட ஃபாக்ஸ் உலகத்தில் எங்கள் அப்பா சாகருக்கு முன்னாடி சொன்னார், நீ வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நேர்மையாக உண்மையாக உனக்காக நீ கொடுத்தவங்களுக்கு உயிரை கூட நீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு, என் இளவரசிக்கான இதை கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உதட்டுக்கிட்ட போனோன்னு இவங்களுக்கு இருக்க பிளட் எல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது. நம்ம இளவரசி மயக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படியே கிட்ட வர இவங்க எல்லா எனர்ஜியுமே இளவரசிக்கு போயிடுது. அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க. கை தொட போகிறப்போ இன்றைக்கி மட்டும்தான் நான் இளவரசி கூட இவ்வளவு க்ளோஸாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன், உங்களை எவ்வளோ முறை முத்தவுடன் எனக்கு ஆசையாக இருந்திருக்கு, ஆனால் அது நடக்காது, பரவாயில்ல, ஆனால் இந்த நிமிஷம் உங்கள் கூட கடைசியாக நினச்சா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படி இன்னும் இளவரசி கண்ணு முடிச்சக்கப்புறம் அவன் லோயா எங்கேன்னு கத்திட்டு போனால் அவனோட பாடியை வந்து அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப லோ பல்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பேச்சை மீறி இருப்பேன், நான் அவ்வளோ படித்து சொன்னேன், என் கேட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை திரும்ப கொண்டு வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறேன் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது, 1000 வருஷம் அந்த ஸ்டோன் இருக்குது, அது ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணி சாக போகிறவங்கள உயிர் பிழைக்க வைக்க முடியும் அந்த ஸ்டோனு. அது தன் சக்தியெல்லாம் கொடுத்து தன் கைக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. அவளோட சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, இது 1000 வருஷத்துக்கு உண்டான ஸ்டோனு, ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும், மக்கள் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க, இந்த போட்டில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சொல்லியும் கேட்கல, அந்த இதை எடுத்துக்கிறாங்க. அப்போட பல்ஸ் கூட மூச்சு இல்லைன்னு சொன்னால் பயமாயிருது. அதை கொண்டு போய் கொடுத்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அவங்கள வந்து கோமா திட்டுற, எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன், அவன் வந்து நம்ம டோமனோட இவனோட அடிமை, அவன் உயிரை
கொடுத்து தான் உன்னை காப்பாற்றணும். ஆனால் அவன் எனக்காக உயிரை கொடுத்துட்டான், நான் எப்படி சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி கேட்டேன்னா, அவனோட வேலையே அதுதான். நீ எதுக்கு அவனை காப்பாற்றுறதுக்காக 1000 வருஷத்துக்கு உன்னோட ஸ்டூடெண்ட் எதுக்கு எடுத்துன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப திட்டுறாரு. ஆனால் கேட்காம உங்களுக்கு அவன் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அவனை காப்பாற்றுற முழு பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. அவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னான்னா, கோவத்தில் நீ இப்படியே பண்ணுறியா, நீ போய் ஜெயிலில் போய் கடன்னு சொல்லிட்டு அவங்கள கோவத்தில் ஆளுகளை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறேன். பாம்பு பிரின்சஸ்க்கு வந்து இதுக்கெல்லாம் காரணம் டோமன் பிரின்சஸ் தான் தெரியுது. அவங்கள போய் மீட் பண்ணி போய் சத்தம் போடுறாங்க. பார்த்தா அந்த டிராகன் பிரின்சஸ் வந்து இவங்களோட சொந்த அண்ணன். ஒரு அண்ணனையே அந்த பொம்பளைக்காக நீ வந்து இப்படி பண்ணுறியா, அவள் வந்து அவளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, அவள் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து ஈக்குவலாக மட்டும் உன் ஒய்ஃபே கிடையாது, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி திட்டுறப்போ அவர் கோவம் வந்துருச்சு. என் ஒய்ஃபை நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்போ, என்னையே நீ அடிக்க வந்துடுறியா, உன்னை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறேன் பாரு சொன்னோன்னே, இப்போ எனக்கு புரியுது, நான் இதோட டிராகன் உலகத்தோட வேறு அடிமை தான் நீ சொல்கிற, பரவாயில்ல அதை கூட நான் வேலையை பார்க்குறேன்ட்டு அவரும் வந்து சிரிச்சுட்டு, ஆனால் அவளை யாரும் தொட விட மாட்டேன், அவள் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. நம்ம இளவரசி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அவங்கள காமிக்கல. இப்போ நம்ம ராஜாவை வந்து 2 பேர் வந்து பார்க்குறாங்க. நகரில் முக்கியமான இடத்துல வந்து ஒரு கலவரம் மாதிரி வெடிச்சிருக்கு, அங்கே போய் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கணும், அங்கே ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே, நம்ம ராஜா நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து விலகிக்கிறாங்க. இவளை வந்து எப்படியாவது மாட்டி விடணும்னு தங்கச்சிக்காரி பிளான் பண்ணி நம்ம வந்து அக்காவை அனுப்பலாம், அப்போ தான் அக்காவுக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும், இனிமேல் இப்படி பண்ண மாட்டான்னு சொன்னோன்னே சரி அவளே அனுப்புறேன்னு சொல்லி முடிவு பண்ணி அவளை அனுப்புகிறாங்க. இங்கே 4 பிரின்சஸ் நான் வருவேன் நீ வருவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு யாரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி யாருக்குமே புரியல. அப்போ நம்ம இந்த பாம்பு இளவரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணாடியை வச்சு உங்கூட யார் ஸ்ட்ராங்கோ உங்கூட வந்து நீ பாதுகாப்பாக இருப்பியோ அவங்க அந்த கண்ணாடியில் தெரிவாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தா அந்த கண்ணாடியில் நம்ம ஃபெதர் பிரின்சஸ் தெரியுறாங்க. பார்த்துட்டு இவனை பார்த்தீங்களா இந்த கண்ணாடியே சொல்லுது மகாராணிக்கு நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அவன் சொன்னோன்னே, உடனே பாம்பு இளவரசர் இல்லை இந்த கண்ணாடி போய் சொல்லுது, அதை நம்பாதீங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து பாம்பு இளவரசர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், நீங்கள் இங்கேயே இருங்க, அப்போ தான் டிராகன் பிரின்சஸ் இருந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொன்னோன்னா அவன் சரிங்கிறான். ஃபெதர் கூட நம்ம இளவரசி மட்டும் இங்கேருந்து போகிறாங்க. மற்ற 4 பேருக்கு இருப்பே கொள்ள பாதுகாப்பாக இருப்பாங்களான்னு சொல்லி ஃபஸ்ட்டு இளவரசிலேருந்து ஒவ்வொருத்தராக தனித்தனியாக அந்த ஊருக்கு போய் அந்த அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் வரப்போ இன்னொருத்தர் வர சவுண்டு கேட்குது, போய் அந்த பீரோக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தர் கடைசி போய் அந்த பீரோவில் ஒளிஞ்சு கடைசி பார்த்தா அந்த ஃபெதரும் வந்துடுறா. வந்துட்டு 3 பேர் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ திரும்ப வந்துட்டிங்களா, மகாராணி கூட கொஞ்சமாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினச்சேன், அதுக்கு விட்டா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 4 பேர் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்க மகாராணி வந்துட்டாங்க. ஏன் நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட மாட்டேன்னு கேட்டதுக்கு, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா இல்லையா எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ண தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா, நாங்கள் நாட்டில் இருக்க நிலைமையை நான் போய் பார்த்தேன், எல்லாத்தையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இங்கே டிராகன் இளவரசன் தான் மக்கள் குடிக்கிற தண்ணியில் பாய்சன் கலந்து பொல்யூஷன் பண்ணி வச்சுட்டான், அதனால மக்கள் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு சீக்கிரம் வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தா ஃபெதருக்கு வந்து ரொம்ப இருமல் வந்துடுது. அந்த நோயோட முதல் அறிகுறியை பார்த்தீங்கன்னா கடினமான இருமல் வருதா. வந்தோடனே போங்க எல்லோரும் போங்க எனக்கு இருமல் வந்துச்சுன்னு சொல்லி தனி ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிறாரு. இப்போ பிரின்சஸ்க்கு மற்ற 4 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்க வரப்போ தயவு செஞ்சு வராதிங்க பிரின்சஸ், நான் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கேன், என்னை பார்க்காதீங்க, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நான் இதாக பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவர் ரொம்ப அழகாக ஃபெதர் பிரின்சஸ்லாம் ரொம்ப அழகு தானே, அவர் அதெல்லாம் போய் முகமெல்லாம் புண்ணாகி ஒரு மாதிரி இருக்கிறங்காட்டி உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்டிடோட கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கதவு தட்டுறப்போ அது கொண்டு போய் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறங்காட்டி இவங்களாம் கற்றுட்டு உள்ளே போய் பார்த்தா அப்படியே படுக்க முடியாமல் படுத்துருக்காங்க. அப்போ அந்த மருந்தை கொடுக்குறப்போ அவர் முழிச்சுக்கிறாரு. இருமல் வந்து பார்க்குறாரு, இதுதான் ஆன்டிடோட், உங்கள் பிளட்டு தான் ஆன்டிடோட் சொன்னோன்னே, கையில் காயம் பட்டிருக்கு, இந்த ரத்தம் வந்து அந்த மருந்துகளை போனங்காட்டி தான் என்னால் குணமாட முடிஞ்சது, உங்கள் பிளட்டு மட்டும்தான் ஆன்டிடோட்னு சொன்னோன்னே ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு பவுலில் பிளட்டு கொடுத்த அந்த மருந்தோட பிளட்டை கலந்து கொடுத்தாங்கிட்டு எல்லாருக்குமே சரியாயிடுச்சு. ஆனால் நம்ம பிரின்சஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஊரில் போய் எல்லாத்தையும் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாருமே இப்போ நல்லா இருக்காங்க. நம்ம பிரின்சஸ் பார்த்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் வந்து மகாராணி வாழ்க்கை நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கிடையவே கிடையாது, உங்கள் ரத்தத்தை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு மகாராணி தான் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் ஹஸ்பண்டோட நல்லா இருக்கும்னு சொன்னால் எல்லோரும் சந்தோஷமாயிருது. அப்புறம் செகண்ட் இளவரசர் ஃபாக்ஸ் இளவரசர் இருக்காங்களா, அவங்க நாட்டிலேருந்து வராங்க. மகாராணி நீங்கள் இவர் மேலே வச்சிருக்க அன்பு பார்த்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது, அதனால இவங்க மதரை வந்து நார்மல் குங்மன்லேருந்து அவங்க பேலஸுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லணும். நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ரொம்ப நன்றிங்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா அப்பா கீழே வேலை செய்கிறவங்க தான், அதனால இவரை வந்து இல்லீகல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பிரின்சஸாக இருந்தாலும் இவங்க அம்மாவானிக்கு அடித்து கொடுமைப்படுத்துகிற இவரை அனுப்பி வச்சாங்க.
போயிடுறாங்க. இப்போது இவங்க பிரின்சஸ்னால திரும்ப அவங்க அம்மா பேலஸ்க்குள்ள ஒரு மகாராணி மாதிரி போனங்காட்டி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அன்றைக்கி நம்ம மகாராணி வந்து சோர்வாக படுத்துருக்கிறப்போ நம்ம ஹீரோ போகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு போகிறப்ப இப்படி வர எனக்கு இந்த டைம் மூடு இல்லை, தயவு செஞ்சு நீ போக சொன்னோன்னே, இல்லை மகாராணி முக்கியமானவங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு பார்த்தா அவங்க நெஞ்சில் வந்து மகாராணியோட முத்திரை குத்தியிருக்காங்க. அந்த முத்திரையை பார்த்துட்டு அவங்களோட பிளட்டை வந்து அந்த முத்திரை மூலமாக கலந்து வச்சு அப்படியே கீழே தொடச்சிட்டே வரப்போ, நீங்கள் நானும் இப்போ பிளட் மூலமாக ஒன்றாயிட்டோம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் என்னை வந்து புள்ளி சைல்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா பேலஸில் போய் எனக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு, நான் இளவரசனை ஃபீல் பண்ணிட்டேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எனக்கு தெரியும் உங்கள் மனசில் நான் மட்டுமே இருக்க மாட்டேன்னு தெரியும், மற்ற 4 பேரும் இருக்காங்க, ஆனால் உங்கள் மனசில் எனக்கு இடம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறப்போ அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இல்லை நான் அதுக்காக ஒன்றும் பண்ணல, எனக்கு 4 பேருமே முக்கியம்னு சொல்லி என்னமோ சொன்னாங்காட்டி அவருக்கு கோவம் வந்துட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களும் சமாதானப்படுத்திட்டு சமாதானமே ஆகலை. அடுத்து வந்து அவங்க அப்பா முன்னாடி நின்றுருக்கிறப்போ சுற்றி அந்த தலைவர்களாக இருப்பாங்கள்ல, சின்ன தலைவர்கள், அவங்களாம் வந்து அவங்க தங்கச்சி தான் வந்து அடுத்த பிரின்சஸாக வரணும், மக்கள் கிட்ட அவளுக்கு தான் நல்ல செல்வாக்கு இருக்குது, அவளும் போட்டியில் ஜெயிச்சிருக்கா, இளவரசி வாழ்க இளவரசி வாழ்கன்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் போடுறப்போ நம்மளோட இளவரசர் வராரு. வந்துட்டு நிறுத்துங்க, இவராக வந்து மக்கள்கிட்ட வந்து பேர் வாங்கினது கிடையவே கிடையாது, நம்ம இளவரசி தான் வாங்கினான்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் வர சொல்லி சொன்னோன்னே, இவங்க தான் வந்து ரத்தத்தை கொடுத்து எங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றுறாங்க, எங்களுக்கு இவங்க தான் அரசியாக வேணும்னு சொல்லி மக்களே சொன்னோன்னே இளவரசருக்கு ரொம்ப பெருமையாயிருது. உடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்து இனிமேல் இவங்க தான் இளவரசின்னு சொன்னோன்னே நம்ம இளவரசி போட்டியில் ஜெயிச்சாச்சு. உடனே நம்ம பிரின்சஸ் என்ன பண்ணுறாரு, போய் இந்த ஒரு குச்சி கொடுத்து நீ இதை தோத்தவங்க நெத்தியில் பிரின்சஸோட முத்திரை குத்தணும்னு இருக்கல, நீ குத்திக்குன்னு சொல்லி குத்த போகிறப்போ குத்துறதுக்கு பயந்து நின்றுருக்கிறப்ப மந்திரம் போட்டுட்டாங்க. பார்த்தா கன்னத்தில் ஃபுல்லாக இளவரசியோட அந்த முத்திரை இதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே கோவம் வந்து அப்படியே சிரிச்சிட்டு திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி இல்லைன்னு காலில் விழுந்துட்டு நம்ம வெரி சாரி, நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது இளவரசி வாழ்கன்னு சொல்லிட்டு விழுகிறப்ப அவளுக்கு அசிங்கமாக இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு பல்ல கடிச்சிட்டு அதை தாங்கிட்டு இருக்கா. நம்ம இளவரசி அவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம அரசர் வந்து இளவரசி கூப்பிட்றாங்க. அதாவது இளவரசிக்கு வந்து 5 கல்யாணம் பண்ணுவோமா, 5 விஷஸ் இருக்காமா. இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபாக்ஸ்லேண்ட் இளவரசன் இருக்கான்ல, அவன் வந்து செத்து போனங்காட்டி இப்போ 4 தான் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் இன்னொன்று கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். எனக்கு 4 பேரையும் சமாளிக்க முடியல, இன்னொன்று எதுக்கு என்னால் முடியாதுன்னு சொன்னேன். இது வந்து அரண்மனையோட ரூல்ஸ், நீ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, சொன்ன பேச்சுக்கு எழுப்பி நீ தான் பிரின்சஸாக இருக்கேன்னு சொன்னோன்னா வேறு வழியில்லாமல் ஒத்துக்கிறாங்க. உடனே வந்து கடல் இளவரசர், ஃபாக்ஸு, புலி, அந்த விலங்குகள், முயல் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அழகழகான இளவரசரை வர சொல்லுங்கள், இளவரசருக்கு யார் பிடிக்குதோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னோன்னா மற்ற 4 பேர்கிட்ட போய் சொன்னால் 4 பேர் கோச்சுக்கிறாங்க. எத்தனை திரும்ப நாங்கள் 4 பேர் இருக்கோம், நீங்கள் வந்து உடனே மாற்றிக்கிறீங்களா, நீங்கள் வந்து உடனே வந்து உங்கள் லவ்வை வந்து அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் லவ்வுக்கு தாவிட்டே இருக்கீங்க, ஆனால் எங்களால் முடியல, ஏற்கனவே நாங்கள் 4 பேர் இன்னொரு பேரை என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு 4 பேர் கோச்சிட்டு போயிடுறாங்க. இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட ஃபஸ்ட் இளவரசர்கிட்ட வந்து ரோட்லேருந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ திரும்பி பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு ஆளை வந்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு மெர்மைடு. ஏன் என்னாச்சு அடிக்கிறீன்னு கேட்டதுக்கு இது ஒரு மெர்மைடு, எனக்கு இதனால் எந்த பிரயோஜனமே இல்லை, எனக்கு உபயோகவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறப்போ நிறுத்து, நான் அதை வாங்கிக்கிறேன், நீ இப்படி தான் சொல்லுவேன், வாங்கிட்டு திரும்ப அதை செய்யலைன்னு சொல்லி திரும்ப வந்து காசு வாங்கிட்டு போயிடுவேன், அதெல்லாம் முடியாது சொல்லி அடிக்கிறப்ப அவங்களோட சண்டை போட்டு மெர்மைடை வாங்கிடுறாங்க. கை கால் கட்டெல்லாம் அமுச்சுட்டு நீ வந்து இங்கேருந்து கிளம்பு, உன்னை ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் என்னை வாங்கிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு ஸ்லேவாக அவங்க கூட தான் இருப்பேன்னு பின்னாடியே போகிறாங்க. அப்புறம் அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ் இருந்த எல்லா இடமே எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னங்காட்டி உடனே நம்ம பிரின்சஸ் வந்து திட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்கிறப்ப நீ கல்யாணம் பண்ணணும், அது மூலமாக வந்து நம்ம மக்களை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ஏன்னா மிலிட்ரி பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, டிராகன் வந்துடும் நம்மளெல்லாம் அழிச்சிருவான், அது ரொம்ப கஷ்டமாயிரும்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு. இவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இந்த மெர்மைடு வந்து முன்னாடி வந்துருச்சு. நீ எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் உங்கள் ஸ்லேவ் உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னோன்னே, நானே ரொம்ப சோகத்தில் இருக்கேன், ஏற்கனவே 4 பேர் அவருக்கு முடியாமல் போய் இப்போ தான் திரும்ப வந்தார், இன்னொருத்தர வேறு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க 4 பேரும் நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் கோப்பறான்னு சொன்னோன்னா அதுக்கு சோகதையை கேட்டு அழுக வந்துருச்சு. பார்த்ததோட கண்ணீர் கீழே விழவில்லை, பிறகு முத்துக்கெல்லாம் மாறிடுது. அதை பார்த்து நம்ம மகாராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே 4 இளவரசரும் வராங்க. வந்துட்டு இவன் யார், இவன் ஒரு மெர்மைடு, பார்த்தீங்களா இந்த முத்து, இதை வச்சு நம்ம சேல் பண்ணி நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை, இவன் நம்ம கூட இருக்கட்டும், நான் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா 4 பேர் கொச்சிக்கிறாங்க. அவனை அந்த பீரியல் கேட்டது நீ யார் என்ன பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே கேட்டனோ அவன் வந்து பயந்துட்டு போய் பிரின்சஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னமோ பண்ணுங்கள், நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை நீ மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு எதுவுமே சரியாக படலைன்னு சொல்லிட்டு 4 பேர் கோச்சிட்டு போயிடுறாங்க. 4 பேர்த்தையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லி நம்ம இளவரசி யோசிச்சு ஃபஸ்ட்டு பாம்பு இளவரசிட்ட போகிறாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அன்பாக்கரே கேட்குறப்போ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியம் இல்லைன்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஓ நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவங்கள அப்படியே கிஸ் பண்ண
கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. நம்ம இளவரசி அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளவர் தள்ளி வந்துட்டு, சரி சொல்லுங்கள், என்னை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி கேட்குறாங்க. ப்ளீஸ் சொன்னது கேளுங்க, அவன் ரொம்ப பிட்டிஃபுல்லாக இருக்கான், அதனால் மக்களுக்கும் நல்லது நடக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சி சொல்கிறப்போ பண்ணுறாரு. இளவரசியை பார்த்துட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாரு. அவங்க வந்துட்டு சரி சரி நான் தான் இப்போ காம்பன்சேட் பண்ணிட்டேன்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம இளவரசியை பார்த்துட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் என்னை கேள்வி கேட்காம நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இளவரசி பழமையான கல் இருக்குல்ல, அந்த கல் எனக்கு வேணும், சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அப்படி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறப்போ நீங்கள் என்னை கேட்காம மன்னிக்கணும்னு சொன்னோன்னே இளவரசியும் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெதர் பேண்டை வந்து சமாதானப்படுத்துகிற, நீ ஏன் சோகமாக இருக்க, ஏன் சிரிக்க வேண்டியதானே, இல்லையே என்ன உனக்கு இதில் விருப்பம் இல்லையா, இல்லை எனக்கு மகாராணியோட விருப்பம் தான் எனக்கு விருப்பம், அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம், அப்போ சிரியே சொல்லிட்டு என்னால் சிரிக்க முடியல, இங்கே வலிக்குதுன்னு சொல்லி நெஞ்சு காமிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி மாதிரி இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சிரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஐ எம் வெரி சாரி, உன்னை ரொம்ப ஹேட் பண்ணி நினைக்கிறேன். ஐயோ மகாராணி சாரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் சரின்றாரு. அடுத்து ஃபெதர் போனால் ஃபெதர் வந்து கோச்சிக்கிறாரு. அது பாடல் வந்து கோவமாக எழுதுகிறாங்க. ஆமாம் பத்தியை எதுக்கு இன்னும் திட்டி எழுதுறேன், எனக்கு எவ்வளோ தைரியம் கேட்டேன்னா, ஓ அப்போ திட்டி எழுதுறேன், அப்போ என்னை கொண்டுட்டு இன்னொரு மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிற, நான் தான் அன்னைக்கே சொன்னலன்னதுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட சரி அப்புறம் உங்களை சுற்றி ஒருத்தர் கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக உன்னை தான் சொல்லுவேன் சரியா சொன்னங்காட்டி, ஓகே நான் உங்களுக்காக பாவம் பார்த்து ஓகே சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமாதானமாயிடுறாரு. கடைசி யோசிச்சுட்டு போகிறோன்னா அவர் குடிச்சிட்ருக்காரு. இதையே குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி போய் கேட்டோன்னா பிடிச்சி எழுந்து பக்கத்தில் உட்கார வச்சு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லை, நீங்கள் மிருகம், ஆனால் உங்களுக்காக கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக போய் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இளவரசிக்கு என்ன பேசுன்னு தெரில, ஆனால் உங்களுக்காக இது ஒன்று மட்டும் நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் யாரையுமே கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயக்கமாயிறாரு. ஒரு வழியாக 4 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து மகாராஜா வந்து இன்னும் 4 பேரை வர சொல்லியிருந்தாங்க. நம்ம இளவரசி அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நான் ஆல்ரெடி ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இவங்க எல்லாத்தையும் மட்டுமே அவங்கத்துல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு. ஓ அப்படி மற்ற 4 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ அப்போ நான் ஆல்ரெடி நீ செலக்ட் பண்ணிட்டு எங்கே வர சொல்லுன்னு பார்த்தா யாருன்னு கேட்டால் சவுத் சி மெர்மெய்ட்ஸ் சொன்னோன்னே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அவங்க நம்மக்கிட்ட போராடி தோத்துட்டாங்க, வீடு வாசல் எதுவுமே இல்லை, அவங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, நம்ம நாட்டு நிலைமை பற்றி நீ யோசிச்சு பற்றின்னு கத்துறப்போ இவங்க கொடுக்காத டவுரி அவங்க கொடுக்குறாங்க, விலை உயர்ந்தது சொல்லிட்டு யாருங்கன்னு சொன்னோன்னா நிறைய பெட்டி நிறைய முத்துக்களும் பவளங்களும் கொண்டு வராங்க. பார்த்துட்டு சிரிக்கிறார் அவர். பரவாயில்ல. அந்த மர்மெய்ட் வந்து ராஜமாடி வணங்கி, இது என்னோட டவுரி பாருங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு சிரிப்பு. ஓகே பரவாயில்ல, நீ சொன்னது சரிதான், நான் இவர் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்னா நீ மகன் தான், நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னோன்னே, இப்போ தான் நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்லப்பா, அப்போ இவங்களோட இனத்துக்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம உதவி பண்ணான்னு கேட்டப்போ, உனக்கு ஹஸ்பண்ட்னா என்னோட மகன் மாதிரி, நீ நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று, கண்டிப்பாக அவங்களோட எல்லா இனங்களும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ சொன்னதை செய்யின்னு சொன்னோன்னே அங்கே எல்லாருக்குமே ஓகே. அடுத்து அவர் மெர்மெய்ட் போய் 4 பேருக்கும் மற்ற 3 பேருக்கும் வந்து டீ கொடுக்குது. நீங்கள் பிரதர்ஸ் வந்து என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி டீ கொடுத்தோன்னே எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் அன்பாக ஒற்றுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மெர்மெய்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுது. அப்புறம் தான் பார்த்தா பாம்பு இளவரசர் காணும். எங்கே அவரை காணுன்னு கேட்டு நான் காலையிலேருந்து அவரை பார்க்கவே இல்லைன்னு சொன்னோன்னே அந்த சைடு போகிறப்போ பாம்பு இளவரசர் வந்து ட்ராகன் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க நம்ம இளவரசி. அந்த அன்னைக்கு நைட்டு போய் வாங்க இளவரசிங்கிறது, காலையிலேருந்து எங்கே போயிருந்த, நான் ட்ராகன் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த, நீ வந்து இந்த மோதிரத்தை காமிச்சு, இது வந்து பாம்பு உலகத்தோட மோதிரம் கிடையாது, இது ட்ராகன் உலகத்தோட மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்சிலே விட்டுறிஞ்சு, நீ வந்து ட்ராகன் பிரின்சஸோட 2வது இளவரசன் தானே, பாம்பு இளவரசருக்கு பதிலாக நீ ரீப்ளேஸ் பண்ணி வந்து இங்கே எல்லாத்தையும் மொத்தமாக நீ ஏமாத்திருக்க, எத்தனை நாள் அந்த பிளான் பண்ணியிருக்க, உன்னை எவ்வளவு நம்பினா இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி கோவத்தில் கத்துறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, நான் வேணும்னா எதுவும் பண்ணல, அந்த சுச்சுவேஷன் அப்படி தான், ஆனால் நீங்கள் என்னை நம்பவே இல்லையா, இத்தனை நாள் என் கூட இருந்தீங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையேன்னு சொல்கிறாங்க. உடனே கத்தி எடுத்து 2 பேர் சண்டை போடுறப்ப சொல்லி கொடுத்ததே அவன் தானே, அவனை அப்படியே தள்ளி விட்டு கத்தி கழுத்தில் வைக்கிறாங்க. இனி என் கண்ணு முன்னாடி இருக்காது, அவனுக்கு நான் உயிர் பிச்சை தர, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கிறாங்க. அவங்க கோச்சிட்டு, கண்டிப்பாக நான் அன்றைக்கி எங்களை மன்னிக்க சொல்லி கேட்டேன்ல, என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியல, ஆனால் இத்தனை நாள் உங்க கூட நான் உண்மையாக தான் இருந்தேன், உங்களுக்கு புரியலையா, என் லைஃப் மொத்தத்தையும் நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் மகாராணி உங்களுக்கு புரியவேன்னு சொல்லிட்டு சோகமாக, அது வந்து சக்திகள் வந்து உங்கள் மேலே படாமல் இருக்கிறதுக்கு ரிவர்ஸ் பண்ணுற அந்த மோதிரம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு. அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்து நம்ம
ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் 4 பேரையும் போய் பார்த்து நம்ம 4 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. மகாராணி ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் எங்களை கைவிட்டுறதேங்க 4 பேருமே சொல்கிறாங்க. இல்லை இது ஒன்று தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் 4 பேரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் என்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இது நீ நடக்கக்கூடாது, நம்ம டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் போய் மன்னர் முன்னாடி நின்று நான் 4 பேரையும் டைவர்ஸ் பண்ணேன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் 4 பேரையும் அட் டைமில் நீ டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லுவேன், உனக்குள்ள வர வர குளிர் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள அடிக்க வரப்போ பார்த்தா ஒரு ஆள் வரான். ஐயோ இல்லை மகாராஜா, நம்ம அந்த ட்ராகன் நம்மக்கிட்ட பண்ண ப்ராமிஸை வந்து மீறிட்டாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துற. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்கன்னு கோவத்தில் இருக்கும்பொழுது ட்ராகன் இளவரசர் வர, நாங்கள் ஏன் இப்படி பண்ணணும், நாங்கள் சொன்னது தானே செஞ்சோம், உங்களோட ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு, நீங்கள் எல்லோரும் ஏமாந்து போயிட்டீங்க, இவனை யாருன்னு தெரியுதா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட பொண்ணோட புருஷன் இவன் வந்து எங்கள் டிராகன் உலகத்தோடு சேர்ந்தவன், உங்களெல்லாம் ஏமாற்றி உங்களுக்கு வழி பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு பொய் சொல்லாத, அவனை போட்டு அப்படியே கண்ணு முன்னாடியே அடிக்கிறாம. நம்ம இளவரசி அவனை அடிக்காத, உன் தம்பி தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உனக்கு இவன் மேலே லவ் வந்துருச்சு போலையே, ஆனாலும் எனக்கு இவனை பிடிக்கல, இவனை இப்போயும் கண்ணு முன்னாடி உண்டு இல்லைன்னு பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுல்லாக தாக்குறப்போ நம்ம இளவரசி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனை தாக்குறாங்க. ஆனால் அந்த ட்ராகன் பிரின்சஸ் வந்து திரும்ப திரும்ப அவனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினா அவள் விழுந்து விழுந்து கீழே விழுந்துடுறா. பார்த்தா அந்த கத்தி கொண்டு எல்லாம் முடிஞ்சிருது. அவங்களும் வந்து தரையில் கீழே விழுந்து அவங்க 2 பேரும் கை வந்து இணையிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கும் முடியல. அவரும் வந்து கஷ்டமாக என்னை நீங்கள் போயிருங்க, தயவுசெய்து இருக்காதீங்க, எனக்காக போராடுதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அழுகிறப்போ 2 பேரும் கை சேர வரப்போ அப்பவும் சேர விடாமல் இந்த ட்ராகன் பிரின்சஸ் அவன் கை மேலே மிதிச்சிட்றான். அவங்க அப்படியே ஆன்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு மேலேருந்து ஒரு ஒளி வருது நம்ம ட்ராகன் பிரின்சஸ்க்கு. அது வந்து நம்ம ஹீரோயினோட சீல், அதை ஓப்பன் பண்ணால் வர அந்த சக்தி. இப்படி இந்த சீல் ஓப்பன் பண்ணாமல் எனக்கு சக்தி வருதுன்னு சொல்லி பார்த்தா மேலேருந்து அசசி மாதிரி கேட்டு, உங்களுக்கு இந்த சக்தி எல்லாம் நான் குடிக்கிற மனிதனோட சக்தி வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னோன்னா அந்த சீல் மொத்தமும் நம்ம டாமன் பிரின்சஸ் மேலே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி ஆயிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் 4 பேருமே என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, அவங்க நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மேலே எழுந்திரிக்கிற பார்த்தா சக்தி மொத்த சக்தியும் சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே அழிக்கிற. எல்லோரும் பறந்து போய் கீழே விழுங்குறாங்க. மெல்ல போய் அந்த பிரின்சஸை தூக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். என்னை தாக்கிட்டா வெளியே 1,00,000 வீரர்கள் ட்ராகன் வீரர்கள் இருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணுவேன் கேட்டதுக்கு தனியாக அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ட்ராகன் பிரின்சஸ் அப்பவும் கோவமாக கேட்குறான். அவங்க யார் தனியாக இருக்காங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டு 4 ஹஸ்பண்ட்ஸ் வராங்க. என்னோடய ஃபாக்ஸ் உலகத்துலேருந்து 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஃபெதர் உலகத்துலேருந்து 2,00,000 பேர் இருக்காங்க. என்னோடய மர்மர்ஸ் வந்து 2,00,000 பேர் வந்து எல்லா எனிமிகளை கொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. 4 பேரும் 4 விதமாக சொன்னோன்னே இவனும் பார்த்துட்டு உடனே போச்சு, நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு உயிரை பிச்சையாக கொடுங்கன்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோன்னா அவன் வந்து மந்திர சக்தி போட்டு அவனே கொன்னுறான். அப்புறம் பார்த்துட்டு 4 பேரும் நீங்கள் வந்து எங்களை தள்ளி வைக்கத்தானே டைவர்ஸ்ன்னு சொன்னீங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நாங்களை போட்டு போகவே மாட்டோம், தயவு செஞ்சு எங்கள் 4 பேரையும் கைவிட்டுறதுன்னு கெஞ்சிறப்ப நமக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்து இன்றைக்கி என்னோட ஹாப்பி டே அப்படின்ட்டு ஓடுறாங்க. பிரின்சஸ் 4 பேரும் சிரிச்சிட்டு போகிறாங்க. அதாவது மந்த்லி 1 டே இந்த ஓவல்யூஷன் மாதிரி ஹாப்பி டே வரும், அப்போ தான் ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க கூட வந்து இணைவாங்க. அந்த டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டு போகிறாங்க. அந்த குளத்துக்குள்ளே ஹீரோயின் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப 4 பிரின்சஸ் வந்து ஹீரோயின் திராட்சை சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க சுற்றி வளைச்சாங்க. இப்போ இன்னொரு நம்ம ஃபாக்ஸ் வராரு. இப்போ ஹீரோயினுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கழட்டுறாங்க. அவங்க ட்ரெஸ் கழட்டினோன்னா மற்ற 4 பேரும் ட்ரெஸ் கழட்டி நம்ம உள்ள குளத்துக்குள்ளே இறங்கறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு வந்து வெக்க வந்துடுது. எல்லோரும் வாங்கப்பான்னு சொன்னோன்னே எல்லோரும் உள்ளே இறங்கி உள்ளே எல்லோரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. அவங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராமாவை முடிச்சிடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ராமா பிடிச்சா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ராமாவை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் மக்களே.